அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவிர்த்து நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிப்படியும் திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிற வழிமுறைகள் பிரகாரமும் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை கழிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும், இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் இந்த உலகத்திலே அல்லாஹ்வினுடைய உண்மையான செய்திகளை எத்தி வைப்பதற்காக இறைவனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக இந்த உலகுக்கு அனுப்பப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக இந்த உலகுக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பதாக பல லட்சக்கணக்கான தூதர்களை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அனுப்பி அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற வழிகாட்டுதல்களை கற்றுக் கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து அல்லாஹ் தஆலா அவர்களை வெறுமனே வாழுமாறு சொல்லிவிடாமல் எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலாவே அவனுடைய தூதர்களை அனுப்பி வைத்து நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் முதலாவதாக படைக்கப்பட்ட மனித சமுதாயத்திலேயே முதலாவதாக உருவாக்கப்பட்ட நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்து அவர்களுக்கு தங்குவதற்கான வசதி வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இட்ட கட்டளை என்ன? குலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிச்சுக்கிறங்க, சந்தோஷமா வாழுங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய துணைவியாராக இருந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கட்டளையிட்டிருந்தான். ஆனா அந்த இரண்டு பேரையும் ஷைத்தான் எப்படி வழிகெடுத்தான்? அவர்களிடத்தில் போய் அல்லாஹ் தஆலா எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்து விட்டு ஒரே ஒரு மரத்தை மாத்திரம் அணுக வேண்டாம் என்று சொல்லி இருந்தான். இந்த மரத்துக்கிட்ட மட்டும் போயிடக்கூடாது, போனீங்கன்னா தண்டிச்சிருவேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தடை செய்து வைத்திருந்தான். இந்த தடை செய்து வைத்திருந்த மரத்தை ஷைத்தான் என்ன செஞ்ச வச்சான்னு கேட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய துணைவியாரையும் அணுக செய்தான். அதை போய் சாப்பிட வச்சான். சாப்பிட செய்ததுனால அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இந்த உலகுக்கு அனுப்பி வைத்ததாக திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுத் தருகிறது. இந்த உலகத்துக்கு ஆதம் நபியை அல்லாஹ் அனுப்பி வச்சானே, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வச்சானே, அனுப்பி வைத்த அல்லாஹ் அவர்கள் நினைத்தது போல் வாழுமாறு கட்டளையிட்டானா? அப்படி கட்டளையிடல. என்ன கட்டளையிட்டான்னு கேட்டா ஃபைம்மா யாத்தியன்னக்கும் மின்னி ஹுதா, என்னிடத்திலிருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் வரும், அந்த வழிகாட்டுதல்களைத்தான் நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். அப்ப இதுல இருந்து என்ன புரியுது? முதலாவது மனிதர், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட முதல் மனிதரே அவர்தான். இந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட மனித சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட முதலாவது நபியும் அவர்தான். அந்த நபிக்கும் அல்லாஹ் தஆலா இட்ட கட்டளை என்ன? நீங்கள் நினைத்தவாறு வாழ முடியாது, நான் எப்படி கற்றுத் தருகிறேனோ, நான் எப்படி வாழ சொல்றேனோ அப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். இதே கட்டளையை
இந்த உலகத்தில் தோன்றிய அனைத்து நபிமார்களுக்கும் அனைத்து தூதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இட்டிருக்கிறான். அனைவரும் செய்த பிரச்சாரம் என்ன? அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள், தூதராகிய நான் சொல்வதை கேளுங்கள். இந்த ரெண்டு முறைப்படிதான் நீங்கள் வாழ வேண்டும், வேறு யார் சொல்வதையும் நீங்கள் பின்பற்ற கூடாது என்கிற கட்டளையை எல்லா நபிமார்களும் ஆழமாக பதிய வைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கமா நகரத்துக்கு நபியாக தூதராக அனுப்பப்படுகிற நேரத்தில் மக்கமா நகரத்து மக்களுடைய நிலை எப்படி இருந்தது? நம்ம சமுதாயம் இப்ப இருக்குதே இது மாதிரி தான் இருந்தாங்களா? இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி மனித சமுதாயத்தை பார்க்கிறோமே, இப்படித்தான் மக்காக்காரங்க இருந்தாங்களான்னு கேட்டா இப்படி இருக்கல. இப்படி இருக்கலங்கிறத நீங்க வரலாற்றை படிச்சு தான் தெரியணுங்கிறது இல்ல. அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை நோக்கி நபி அனுப்புறான்னு சொன்ன அந்த சமுதாயம் உலகத்தில் இருந்த சமுதாயங்களிலேயே அநியாயத்தில் அவங்க தான் ரொம்ப உச்சாணின்னு அர்த்தம். உலகத்திலே வழிகேட்டில் அவங்க தான் உச்சபட்சம் அர்த்தம். உலகத்தில் இருக்கிற அனாச்சாரங்கள்ல அவனுங்க தான் அத்தனை அநியாயத்தை செய்யறவங்க அர்த்தம். அத்தனை பேர் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் அரபுகள்கிட்ட மாத்திரம் கடைசி நபி அனுப்பி இந்த உலகத்துக்கே உரிய தூதராக அவரை பிரகடனம் செய்கிறானே, ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி சொல்லியிருக்கிற வேண்டியதானே? இல்ல வேற வேற நாடுகளுக்கு அனுப்பி இருக்கிற வேண்டியதானே? ஏன் அரபு நாடு மக்கமா நகரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த நபியை அனுப்புகிறான்னு சொன்னா, அந்த நேரத்தில் உலகத்தில் இருந்த மிகப்பெரிய கொடியவர்கள் அவர்கள் தான். ஒழுக்க சீர்கேடு, மார்க்கத்தில் சீர்கேடு, அனைத்திலும் சீர்கேடு, எல்லாத்திலுமே ஜீரோ. அந்த சமூகத்தை திருத்துவதற்காக அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புகிறான். நபிகள் நாயகம் அவர்கள் நபியாக நியமிக்கப்படுகிறார்கள். நியமிக்கப்பட்ட ஹீரா குகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் இறை தூதராக நியமிக்கப்படுகிறீர்கள் என்பதற்கான செய்தியாக அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை இறக்குகிறான். ஹீரா குகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தியானத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தனித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களா இல்லையா? வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்கிற அந்த அத்தியாயத்தினுடைய முதல் வாக்கியங்களை நபிகள் நாயகம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ் பயந்து நடுங்கி, நம்ம கிட்ட வந்தது யாரோ தெரியலையே, என்ன இதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்களே என்று சொல்லி பயந்து போய் இருக்கிற நேரத்தில் அவருடைய மனைவியார் ஹதீஜா அம்மையார் அவங்க நபிகள் நாயகத்தை அழைத்துக் கொண்டு வரக்கத் இப்னு நௌஃபல் என்கிற ஒரு மனிதரிடத்தில் செல்கிறார்கள். இந்த வரக்கத் இப்னு நௌஃபல் யார் தெரியுமா? அந்த சமுதாயத்தில் இருந்த மிகப்பெரிய கல்விமான். எந்த அளவுக்கு மிகப்பெரிய கல்விமான்? அவர் கடந்த கால வேதங்களை எல்லாம் படித்திருந்தார், பைபிளை படிச்சிருந்தார், மற்ற மற்ற வேதங்களை எல்லாம் படித்திருந்தார். அவர்கிட்ட போய் இப்படி என்னுடைய கணவர் இப்படி ஏதோ ஒன்று பார்த்தாராம், அவங்க வந்தவர் இதை சொல்லிட்டு போனாராம், என்ன விவரம் என்று சொல்லுங்க என்று கேட்கிறாங்க. வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கள் என்ன சொல்லுகிறார்? முஹம்மதே, உங்களிடத்தில் வந்தவர் வேறு யாரும் அல்ல, மூசாவிடத்தில் வந்த அதே நாமூஸ் தான் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்கிறாரு. உங்ககிட்ட வந்தவர் யாருன்னு கேட்டா, மூசா நபிட்ட யாரு வந்தாரோ அவர்தான் வந்திருக்கிறாரு. நீங்கள் அல்லாஹ்வினுடைய தூதராக நியமிக்கப்பட போகிறீர்கள். இந்த சமுதாயம் உங்களை அடித்து துரத்துகிற நேரத்தில் நான் இருந்தால் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த சமுதாயம் என்ன அடிச்சு துரத்துவாங்களா? இவர்கள் எனக்கு எதிராக செயல்படுவார்களா? இவர்கள் என்னை திட்டுவார்களா? இவர்கள் எனக்கு பட்ட பேர் சூட்டுவார்களா? என்னை பைத்தியக்காரன் என்று சொல்லுவார்களா? சொன்னாங்களா இல்லையா ரசூலுல்லாஹ்? ஏன் கேட்கிறாங்க தெரியுமா? நபிகள் நாயகத்தை அல் அமீன், அஸ்ஸாதிக் என்றெல்லாம் நம்பிக்கைக்குரியவர், உண்மையாளர் என்றெல்லாம் மிக பிரம்மாண்டமான மதிப்புக்குரிய பட்ட பெயர்களை சூட்டியது யார்? அந்த சமுதாயம் தான். ரசூலுல்லாஹ்வை அவ்வளவு மதித்த சமுதாயம் என்னை ஊரை விட்டு துரத்துவார்களா, எனக்கு எதிராக செயல்படுவார்களா என்று ஆச்சரியப்பட்டு கேட்கும் போது வரக்கத் இப்னு நௌஃபல் அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு இந்த நிலை ஏற்படுகிற நேரத்தில் நான் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன். பிற்காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, வரக்கத் இப்னு நௌஃபலுடைய நிலை என்ன? வரக்கத் இப்னு நௌஃபல் அவங்கள பத்தி அவர் இப்படி எல்லாம் சொன்னாரே நபிகள் நாயகமே, அவருடைய நிலை என்னன்னு கேட்பாங்க. நாம எல்லாம் என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? இஸ்லாத்துக்கு முதலாவது இஸ்லாத்துக்கு நுழைஞ்சவர் யாருன்னு கேட்டா, ஆண்களில் அபூபக்கர், பெண்களில் ஹதீஜா அம்மையார், சிறுவர்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு, இப்படித்தானே புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா இது இல்ல உண்மை. முதலாக நபிகள் நாயகத்தில் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டவரே வரக்கத் இப்னு நௌஃபல் தான்.
அவர் என்ன சொல்றாரு? நீங்க இந்த பிரச்சாரம் செய்யற நேரத்தில் நான் இருந்தால் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவரை நான் சொர்க்கத்தில் பார்த்தேன். யார? வரக்கத் இப்னு நௌஃபல. ஏன் பார்க்கறாங்க? அவர் கொடுத்த வாக்கு, நீங்க வந்தா நான் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பேன். அப்பவே அவர் என்ன செஞ்சிட்டாரு? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். அப்ப என்ன யோசிக்கணும் கேட்டா, நாம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே நபிகள் நாயகம் அவர்கள் இறை தூதர் தான் என்பதை படித்து உணர்ந்து புரிந்து அந்த மனிதரை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்யறாங்க. எப்படி செய்யறாங்க? நபிகள் நாயகம் அவர்கள் மலை குன்றின் மேல் ஏறுகிறார்கள். ஊர்ல உள்ள தன்னுடைய சொந்தக்காரன் உறவுக்காரன் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஒரு ஊருன்னு வந்துட்டா, இப்ப கொழும்பு மாதிரி ஒரு சிட்டியா இருந்தா முழு உறவுகளும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. நம்ம ஊர்கள் எப்படி இருக்கு? பெரும்பாலும் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் சொந்தக்காரன் தானே. மாமா, மச்சான், பெரியப்பா, சித்தப்பா எல்லா உறவுகளும் இருப்பாங்க. இப்படி அத்தனை பேரையும் நபிகள் நாயகம் அழைக்கிறார்கள். அழைத்து சொல்லுகிறார்கள், மக்களே, எனக்கு பின்னால் உங்களை ஒரு கூட்டம் தாக்குவதற்காக வருகிறார்கள் என்று நான் சொன்னால் நம்புவீர்களான்னு கேட்கிறாங்க. ஆமா, நம்புவோங்கிறாங்க. ஏன் இதை ரசூலுல்லாஹ் முதலாவது போடுறாங்க தெரியுமா? நபிகள் நாயகத்தை எந்த அளவுக்கு நம்பி இருந்தான் பாருங்க. பின்னாடி ஒரு கூட்டம் உங்களை அடிக்கிறதுக்கு வர்றாங்க என்று சொல்லி நான் சொன்னேன், நீங்க கேட்பீங்களா, நம்புவீங்களான்னு கேட்கிறாங்க. ஆமா முகம்மது, கண்டிப்பாக நம்புவோம். ஏன்னா சொல்றது முகம்மது நீங்கள் சொன்னால் உண்மைதானுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அப்படி என்றால் நான் அல்லாஹ்விடம் இருந்து வந்திருக்கிற இறை தூதர் என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா? நீங்கள் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்விடம் இருந்து நான் சொல்லுகிற கட்டளைகள் தான் உங்களுக்கு வாழ்க்கை வழிகாட்டுதல். அதை ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கேட்கிறாங்க. உடனே அபூ லஹப் என்ன செஞ்சான்? மண்ணை வாரி முகமது நபி அவர்களுக்கு வீசி, தப்பன் லக்கயா முகமது அலிஹாதா ஜமஅத்தனா, முகமதே நாசமா போய் விடுவாய், இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டிய? கேட்கிறவன் யார் தெரியுமா? இந்த அபூ லஹப் யாரு? தன்னுடைய உறவுக்காரருக்கு குழந்தை கிடைத்து விட்டது, முகமது நபி பிறந்து விட்டார்கள் என்ற செய்தி கேட்டதோட அந்த செய்தியை ஓடி வந்து சொன்ன அடிமை பெண்ண அதை சொன்னதுக்காகவே விடுதலை செஞ்சவன். அந்த அளவுக்கு நபிகள் நாயகத்தின் மேல் பாசம் கொண்டவன். இறை தூதர் என்னத்தான் நீங்க பின்பற்றணும் என்று சொன்னதோட முதலாவது எதிர்த்தது யார்? அந்த அபூ லஹப் தான் எதிர்க்கிறான். ஏன் எதிர்க்கிறான்? உன்னை பின்பற்றணுமா? அதை ஏத்துக்கிற முடியாது. நான் என்னுடைய பாட்டன் எதை சொன்னாலும் அதைத்தான் கேட்பேன். என்னுடைய முப்பாட்டன் எதை சொன்னாலும் அதைத்தான் கேட்பேன். எங்க வாப்பா எதை சொன்னாங்களோ அதைத்தான் கேட்பேன். மற்ற என்னுடைய உறவுக்காரர்கள் எதை சொன்னார்களோ அதைத்தான் கேட்போம். காலாகாலமாக செஞ்சதெல்லாம் விட்டுவிட்டு இப்ப புதுசா நீங்க வந்து தௌஹீதும்பீங்க, அல்லாஹ்வை வணங்கணும்பீங்க, தாயத்து கூடாதும்பீங்க, தகடு கூடாதும்பீங்க, மந்திரிக்க கூடாதும்பீங்க, பேயோட்ட கூடாதும்பீங்க, ஜின் வைத்தியம் இல்லம்பீங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்க பின்னாடி வரணுமா? இன்னைக்கு கேட்கிறாங்க இல்ல? இதே கேள்வி யாரு கேட்டா? அன்றைய அரபிய சமூகம் நபிகள் நாயகத்தில் கேட்டது. ஆனால் அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன கட்டளையிடுகிறான்? என்ன நடந்தாலும் சத்தியத்தை நீங்கள் போட்டு உடைத்து சொல்ல வேண்டும். என்னைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை ஆழமாக பதிய வைக்க வேண்டும். எப்படி சொல்றாங்க? குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வை கடவுள்னு ஒப்புக்குன்னா நாம யாரை பின்பற்றணுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். இன்னைக்கு நாம வாழுகிற காலத்துல நம்ம சமுதாயத்துல இன்னைக்கு முஸ்லிம்கள் இருக்கிறோம்ல, இத்தனை பள்ளி வாயில்கள் இருக்கிறது, இத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்களே, இத்தனை ஜமாத்துக்கள் இருக்கிறது, இவர்களில் எத்தனை பேர் முகம்மது நபி சொல்வதை கேட்கிறார்கள்? எத்தனை பேர் அல்லாஹ் சொல்வதை கேட்கிறார்கள்? சிந்திச்சு பாருங்க. முகம்மது நபியை முகம்மது நபியுடைய சமுதாயம் எப்படி பின்பற்றினார்கள் தெரியுமா? ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பெண்மணி வருகிறார். அவங்க பேர் பரீரா. ஒரு பெண்மணி, அவர்களுடைய பெயர் பரீரா. அவர்களுடைய கணவருடைய பேர் முகீஸ். இந்த முகீஸை பரீரா அவர்கள் திருமணம் செய்திருந்தார்கள். கொஞ்ச நாள் போகும்போது பரீரா அவங்களுக்கு முகீஸை பிடிக்கல. எனக்கு முகீஸை பிடிக்கல, நான் ஹுலா விட்டு பிரிஞ்சுக்கிறேன் என்று சொல்லி முகீஸை பிடிக்கவில்லை என்று சொல்லி பிரிந்து விடுகிறார்கள். ஆனா முகீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பரீரா விட்டு பிரியறதுக்கு மனசு வரல. இவங்களுக்கு மனைவிக்கு கணவனை பிடிக்கல,
ஆனா கணவனுக்கு அவளைத்தான் பிடித்திருக்கிறது, அவர்களோடு தான் வாழ வேண்டும் என்று நிற்கிறார். ஒற்றை கால நின்றுக்கிட்டு ரசூலுல்லாஹ் அழுதுகிட்டு திரிகிறாரு. ரசூலுல்லாஹ்ட்டையும் போய் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே பார்த்து பரீராவை என்னோட சேர்த்து வச்சிருங்களே, நீங்க சொன்னா கேட்டுருவாங்களே, இப்படி எல்லாம் போய் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் பரீராவை கூப்பிடுறாங்க. என்னம்மா பரீரா, இப்படி முகீஸ் உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு, உன்னுடைய கணவர் தானே, நீ அவரை வேணாம்னு சொல்லிட்டியாமே, சேர்ந்து வாழ்ந்துட்டு போயிடலாமே, நல்ல புள்ள தானே. சொல்லும் போது அந்த அம்மா என்ன கேட்கிறாங்க தெரியுமா? பரீரா ரலியல்லாஹு அன்ஹுவங்க நபிகள் நாயகத்தை பார்த்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இது அல்லாஹ்வினுடைய கட்டளையா அல்லது நீங்க சொல்ற உபதேசமா? எப்படி கேள்வி விளங்குதா? எப்படி கேட்கிறாங்க, பிரிச்சு டிவைட் பண்ணி பார்க்கறாங்க. இது அல்லாஹ் சொன்ன வகை செய்தியா இல்லன்னா முகம்மது என்கிற தனி மனிதனாக நீங்கள் சொல்லுகிற ஒரு ஆலோசனையான்னு கேட்கிறாங்க. இது வகையெல்லாம் இல்லம்மா, அல்லாஹ் எல்லாம் சொல்லல, நான் தான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்றேங்கிறாங்க. அப்படின்னா உங்க அட்வைஸ் எனக்கு தேவையில்லைன்ட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? முகம்மது நபி கூட நபி என்ற இடத்துல இருந்து மார்க்கமாக எதை சொல்கிறாரோ அதுதான் மார்க்கம். சும்மா உலக விஷயத்தில் எதை சொன்னாலும் அதை பின்பற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. இது மட்டுமா? இதே மாதிரி ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். நீங்க ரசூலுல்லாஹ் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற ஆரம்ப காலகட்டம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் விவசாயிகள். என்ன விவசாயம்? நெல் விவசாயி இல்ல, நம்ம ஊர்களில் நெல் மற்ற மிளகாய் எல்லாம் பயிரிடுவோமே, இது மாதிரி அங்க உள்ள விவசாயிகள் யாரு? பேரிச்சம்பழ விவசாயிகள். பேரிச்ச மரத்தை நட்டு பேரிச்சம்பழ விவசாயம் செய்வார்கள். மதீனா நபித்தோழர்கள் எப்படி பேரிச்சம்பழம் செய்வாங்கன்னு கேட்டா, இன்றைக்கும் பேரிச்சம்பழத்தை பேரிச்ச நிறைய கனி கிடைக்கணும், விளைச்சல் வரணும்னு கேட்டா மகரந்த சேர்க்கை செய்ய வேண்டும். மகரந்த சேர்க்கைண்டா என்ன? எந்த ஒரு பயிருக்கும் அதுதான் நிபந்தனை. இப்ப ஊர்ல நாம காய்கறி நீங்க பயிரிடுவீங்களா, பயிரிடுற நேரத்தில் மகரந்த சேர்க்கை நடைபெற வேண்டும். எப்படி மகரந்த சேர்க்கை நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? பூச்சி புழுக்கள், பூச்சி சுத்துதா, இந்த கிருமி நாசினி அதை அடிச்சு சாவுடிச்சிட்டோம்னு சொன்ன அதனால எந்த ஒரு விளைச்சலும் வராது. வயல்ல நிறைய பூச்சிகள், பட்டாம்பூச்சி எல்லாம் சுத்துமா, அது என்ன செய்யும்னா ஒரு பூல இருக்கிற மகரந்தத்தை கொண்டு போய் இன்னொரு பூல வச்சிரும். அது அறியாமலே அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதனால தான் விளைச்சல் அதிகரிக்கும். இது மாதிரி பேரிச்ச மரத்துக்கு செய்ய முடியுமான்னு கேட்டா செய்ய முடியாது. பேரிச்ச மரத்துக்கு என்ன செய்யணும்னு கேட்டா ஒரு பேரிச்ச மரத்தினுடைய பாலை எடுத்து இன்னொரு பேரிச்ச மரத்தோட கட்டணும். இப்படி கட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் இதை பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு இது புதுசா இருக்குது. மக்காவுல இப்படி கிடையாது. மதீனாவுல பார்த்துட்டு என்னங்க ஏன் இப்படி செய்றீங்க, விட்டு போட்டுலாமே, இது எதுக்கு இப்படி செய்றீங்கங்கறாங்க. ரசூலுல்லாஹ் சும்மா சொல்றாங்க. சஹாபாக்கள் யாருமே செய்யல, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. உடனே கட்டுப்பட்டுட்டு எந்த ஒரு காரியத்தையும் பார்க்காம விட்டுட்டாங்க. அந்த விளையிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுடைய விளைச்சலை பார்க்கறாங்க. பேரிச்சம்பழம் விளைச்சல் கம்மியாயிடுச்சு. கேட்கறாங்க, என்னப்பா இந்த தடவை உங்களுக்கு விளைச்சல் கம்மியா போச்சே, என்ன விவரம்? சஹாபாக்கள் என்ன கேட்டாங்க, விளைச்சல் கம்மியா போச்சா? நீங்க சொல்ல போய் தானே கம்மியா போச்சுது. நாங்க எங்க பாட்டுக்கு விளைச்சல் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், நீங்க அப்படி செய்யாதீங்க, மகரந்த சேர்க்கை செய்யாதீங்கன்னு சொன்னீங்க, அதனால தான் நாங்க செய்யலன்றாங்க. மகரந்த சேர்க்கை செய்ய வேணாம்னு சொன்னா ரசூலுல்லாஹ் அழகாக சொல்லுகிறார்கள், நான் உங்களுடைய மார்க்கமாக எதையாவது சொன்னால் அதை நீங்கள் பின்பற்றுங்கள். உலக விஷயமாக எதையாவது சொன்னா என்னை விட இந்த உலகத்தை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். விவசாயத்தில் ஒரு மௌலவி வர்றாரு, நீங்க யூரியா புகர வீசிக்கிட்டு இருக்கிறீங்க, வந்து சொல்றாரு இது எதுக்குங்க யூரியா போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, ஆலிம்சா வாயை மூடிக்கிட்டு போங்கன்றணும். அவர் யூரியா வீச வேணாம்னு சொல்லி நீங்க வீசாம விட்டீங்கன்னா விளைச்சல் சரியா வருமா? அவர் எதை சொல்லணும்னு கேட்டா, தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணுமா ஓதக்கூடாதா அதை அவர்கிட்ட கேட்கலாம். நெஞ்சில அக்பீர் கட்டணுமா இல்ல வயிற்றுல அக்பீர் கட்டணுமா அதை அவர்கிட்ட கேட்கலாம். அவற்றை எதை கேட்கணுமோ அதைத்தான் கேட்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மார்க்கம் என்று நான் எதையாவது சொன்னால் அதை பின்பற்றுங்கள். மார்க்கம் இல்லாத உலக விஷயமாக நான் சொன்ன விரும்பினா எடுத்துக்கங்க, விரும்பலனா பின்பற்றாம போயிருங்க, அது உலக விஷயம். அப்ப பிரிச்சு பார்க்கணுமா இல்லையா? அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விருந்துக்கு போறாங்க. நான் சொல்லுகிற செய்தி எல்லாம் சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு விருந்துக்கு போறாங்களா, விருந்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்து சாப்பிட ரெடி ஆகிற நேரத்தில் அந்த வீட்டுக்கார அம்மா பெண்கள் வர்றாங்க. வந்து சாப்பாட்டை வச்சதோட ரசூலுல்லாஹ் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இறைச்சி கறி சாப்பிடும்போது ரசூலுல்லாஹ்க்கு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே அது உடும்பு கறியாக்கு அப்படிங்கிறாங்க. சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கு, இறைச்சி கறி. ரசூலுல்லாஹ் ஒரு காட்டுவோம்னு நினைக்கிறாங்க. எடுத்து சாப்பிட போகும்போது அல்லாஹ்வின் தூதரே உடும்பு கறியாக்கு அப்படிங்கிறாங்க. உடனே கையை எடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ்.
உடனே பக்கத்தில் இருக்கிற காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே உடும்பு கறி ஹராமா? ஹராம் எல்லாம் இல்லைங்க, எனக்கு பிடிக்கலமா. அது உணவு பழக்கம் அப்படித்தானே இருக்கும். நம்ம வாழுகிற ஏரியாவில் எது இருந்தாலும் சாப்பிடுவாங்க. வாழாத ஏரியாவில் போய் உண்மையிலே ஹலாலான உணவாக இருந்தா கூட சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ரசூலுல்லாஹ் அதனால தான் சாப்பிடல. உடனே காலித் இப்னு வலீத் கேட்கிறாரு, ஹராமா? ஹராம் எல்லாம் இல்லை, எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். நீங்க தாராளம். அப்படியா? அப்ப அந்த பிளேட்டை எனக்கு தாங்க போட்டு அவர் அடிச்சு விட்டுருவாரு. அப்ப என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் மார்க்க விஷயம் எது, மார்க்கம் இல்லாத விஷயம் எதுங்கிறத புரிஞ்சு வச்சிருக்காங்களா இல்லையா? இந்த ஹதீஸை தான் நம்ம உலமாக்கள் காட்டுவான். எதுக்கு காட்டுவான் தெரியுமா? ஹராம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹலால் கேள்விப்பட்டிருப்பீங்க, மக்ரூஹ்னு சொல்லிக்கிட்டு தெரியுறாங்களா? நீங்க போய் கேட்டீங்கன்னா எதையாவது சொல்லி, இப்ப உடும்பெரச்சே போய் கேளுங்க ஆலிம் சாட்ட, ஆலிம் சா உடும்பெரச்சி சாப்பிடலாமா, ஹலாலா ஹராமா? அது ஹலாலும் இல்ல ஹராமும் இல்ல மக்ரூஹுமா. அட ஹலாலும் இல்ல ஹராமும் இல்லண்டா யாரா கண்டுபிடிச்சா அந்த மக்ரூஹ? மக்ரூஹ்ண்டா என்னதான்? வெறுக்கத்தக்கது. அப்ப வெறுத்துக்கிட்டே சாப்பிடலாமா? சாப்பிடும் போது எப்படி சாப்பிடுமா? நான் வெறுக்கிறேன், அப்ப சாப்பிடு. வெறுத்தா சாப்பிடாம இருக்கணும் என்ன? அப்ப என்ன புரிய உங்களுக்கு விளங்குதா? நபிகள் நாயகத்துடைய ஹதீஸையே திருச்சி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அவர் தெளிவா கேட்கிறார், ஹராமான்னு கேட்கிறாரு. ஹராம் இல்லப்பான்ட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஹலால் தானே. ரசூலுல்லாஹ் ஹலால்ன்றதுக்கு பிறகு நீ எப்படி மக்ரூஹ்னு கண்டுபிடிச்ச? இது மாதிரி பலதுக்கு சொல்லுவாங்க. எதையாவது கேட்டா ஹராமா ஹலாலான்னு கேட்டா இஸ்லாத்துல அந்த ரெண்டு தான் இருக்குது. ஆனா இடையில ஒண்ணு வச்சுக்கிட்டு மக்ரூஹும்பாங்க. அப்ப என்ன புரியணும்னா, நாம் நபிகள் நாயகத்தை தான் பின்பற்ற வேண்டும். அதுவும் எப்படி பின்பற்றணும்? மார்க்கம் என்று நபிகள் நாயகம் எதை சொல்கிறார்களோ அதை பின்பற்ற வேண்டும். அப்ப இஸ்லாம் காட்டி தர வழிமுறையை பாத்தீங்களா? எவ்வளவு சின்ன பிள்ளைக்கு மாதிரி, எல்கேஜி குழந்தைக்கு மாதிரி, மொண்டசூரி போற பிள்ளைக்கு இந்த செய்தியை சொன்னால் புரிகிற அளவுக்கு இஸ்லாம் டிவைட் பண்ணி காட்டுது. ஆனா நம்ம சமுதாயத்தில் நிலை என்ன தெரியுமா? இன்னைக்கு நபிகள் நாயகம் நபியா இருந்து எதை செஞ்சாங்களோ அதை செய்ய மாட்டான். சாதாரண மனிதராயிருந்து எதை செஞ்சாங்களோ அதை செய்யறதுக்கு சண்டை பிடிப்பாங்க. நடக்குதா இல்லையா? நீங்க போய் சொல்லி பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி வைத்தார்கள், ஆகவே நாம் எல்லாம் தாடி வைக்க வேண்டும். வைக்கணுமா இல்லையா? வைக்கணும். இத சொன்னா அது பெரிய பொருட்டாவே தெரியாது. பள்ளிவாசல் என்ன போர்டு போட்டிருப்பான்? தொப்பி போடாமல் தொலை வராதீர்கள். கொழும்பு சம்மங்கோட்டை பள்ளியில கூட இதை போட்டு வச்சிருக்காங்க. கொழும்புல 2016 கூட இந்த போர்டை மாட்டி வச்சிருக்கிறான். ஏன்? தொப்பி சுன்னத்துங்கிறாங்க. தொப்பி ரசூலுல்லாஹ் எதுக்கு போட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? அது யுத்த காலத்துக்காக நபிகளா மக்காவை கைப்பற்ற போற நேரத்தில் போட்டு போன இரும்பு கவசம். அது நீ உண்மையிலே தொப்பி போடணும்னா நல்ல இரும்புல ராணுவம் போட்டுக்கிட்டு தெரிவாங்கல்ல, அதை வாங்கி மாட்டிக்க. அதைத்தானே தொப்பின்னு போடணும். மார்க்கம் கிடையாது. விரும்பினா மார்க்கம் இல்லை, நான் சும்மா போட்டுக்கிறேன்னா போட்டுக்கிட்டு போங்க. ஆனா மார்க்கமா போடக்கூடாது. என்ன போர்டு போடுவான்? தொப்பி இல்லாமல் பள்ளிக்குள் நுழையாதீர்கள் போட்டிருப்பான். தாடி இல்லாம பள்ளிக்குள்ள நுழையாதுன்னு போர்டு போடு பார்ப்போம். ரப்பர் பிளாஸ்டிக் தொப்பி வேற அது வைக்கிறானா இல்ல? பிளாஸ்டிக்ல தொப்பி வைப்பாங்க. தொப்பி அந்த பிளாஸ்டிக் தொப்பியாவது போட்டுக்கிட்டு தான் தொழணுமா? கொஞ்சம் பிளாஸ்டிக்ல தாடி வை பார்ப்போம், ஒட்டிக்கிட்டு தொழுகிறாங்களான்னு பார்ப்போம். அப்ப என்ன அர்த்தம்? நபிகள் நான் ஜுப்பா போட்டுக்கிட்டு தெரிவாங்க. கேட்டா என்ன சொல்லுவான்? சும்மா நான் எனக்கு விருப்பம் கொடுக்குறேன்னா அது வேற கதை. ஆனா நபிகள் நான் ஜுப்பா போட்டாங்க. நபிகள் நான் ஜுப்பா போட்டது மார்க்கமே இல்ல வாப்பா. அதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய ஆடை என்னன்னு உனக்கு தெரியுமா? ஜுப்பா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்? ரசூலுல்லாஹ் என்னமோ இவன் போட்ட சவுதிக்காரன் போட்டுக்கிட்டு தெரியுறானே, இது மாதிரி ஜுப்பா தான் ரசூலுல்லாஹ் போட்டுக்கிட்டாங்களா? நபிகள் நாயகம் ஒரு போர்வையை போத்திக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே சாரம் மாதிரி ஒண்ணு உடுத்து ஒரு போர்வையை தான் போத்திக்கிடுவாங்க. அந்த காலத்துல அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஆடை. இப்படி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஜுப்பா போட்டுக்கிட்டு ஜுப்பா மார்க்கம், தொப்பி மார்க்கம், அது மார்க்கம். இது ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் உலக விஷயமா செஞ்சாங்களோ அதை மார்க்கம் என்று சொல்லிவிட்டு மார்க்க விஷயமாக செய்தவைகளை மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மறுமை நாள்ல நாம் அத்தனை பேரும் நிற்கிற நேரத்தில் எல்லாருமே நிற்போம்ல. ஆதிபிதா ஆதம் முதல் இந்த உலகத்தில் கடைசியாக மரணிக்கிற மனிதன் வரை மறுமையினுடைய விசாரணையில் அத்தனை பேரும் நிறுத்தப்படுவோம். அப்படி நிறுத்தப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஒரு சில பேர் வருவார்களாம். எப்படி வருவார்கள் தெரியுமா? குருடர்களாக வருவார்கள். கண்ணு தெரியா அவங்களுக்கு. எப்படி வருவாங்க? கண்ணு தெரியாம ஒரு குருடர் எப்படி தட்டு தடுமாறி வருவாரோ அது மாதிரி வருவாங்க. அப்படி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. பெருங்கூட்டம் அப்படித்தான் இருக்கும். எப்படி? அது யார் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, வமன் ஆரலான் திக்ரி ஃபைனலஹும் ஐஷதன் லங்கா, யார் என்னுடைய இந்த வழிகாட்டுதல்களை புறக்கணிக்கிறார்களோ
அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்றான். யாரு அல்லாஹ் சொன்னதை கேட்காம, அவன் தூதர் சொன்னதை கேட்காம கண்டதையும் பின்பற்றி கொண்டிருப்பீங்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வ நஹ்சுருஹு யௌமல் கியாமத்தி அமா, அவர்களை கியாமத் நாளையில் மறுமையினுடைய விசாரணை நேரத்தில் குருடர்களாக எழுப்புவோம். எப்படி வருவாங்களா? இன்னைக்கு குர்ஆனும் பீங்க, ஹதீஸும் பீங்க, அல்லாஹ் சொன்னதும் பீங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதும் பீங்க, எதை சொன்னாலும் ஷாஃபி இமாம் சொன்னதுதான் பாங்க. சொல்றானா இல்லையா? ரசூலுல்லாஹ் தொழுகை இப்படித்தான்ப்பா தொழுதுருக்காங்கன்னா, இப்படித்தான் தொழுகை ஷாஃபில இருக்குமா? உன் தொழுகை ஷாஃபில இருந்தா என்ன, தொழுகை ஹனஃபில இருந்தா என்ன? அது ஷாஃபிவா? ஷாஃபி இமாம் ரசூலுல்லாஹ்வா? ஷாஃபி இமாம் இந்த மார்க்கத்துக்கு யாரு? ஒண்ணும் கிடையாது. அவர் ஒரு சிறந்த அறிஞர், சிறந்த மார்க்க பெருந்தகை, மாற்று கருத்து இல்லை. ஆனா அவர் குர்ஆன்ல இருந்து சொன்னா எடுத்துக்க, ஹதீஸ்ல இருந்து சொன்னா எடுத்துக்க. அவரா தன்னிச்சையா ஒன்ற சொன்ன மார்க்கமாகாது, மார்க்கமாகாது. அப்ப என்ன விளங்கணும் கேட்டா, நாளை மறுமையில் குருடர்களாக யாரெல்லாம் நிறுத்தப்படுகிறார்களோ அவங்க எல்லாம் யாருன்னு புரியணும் தெரியுமா? இவன் அல்லாஹ்வை புறக்கணித்திருக்கிறான், அல்லாஹ் சொன்னதை கேட்கல, அவன் தூதர் சொன்னதை கேட்கல. இன்னைக்கு நிலைமை என்ன? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். குர்ஆன் கேட்பாங்களா? ஒரு மாற்று மதத்தவர் ஒரு குர்ஆனை படிக்க கேட்டால் அவருக்கு கொடுப்பதற்கு எவ்வளவு ஆர்வப்படுகிறோம். ஒரு மாற்று மதத்தவர் நபிகள் நாயகத்தை பற்றி கேட்டால் அவருக்கு சொல்வதற்கு எவ்வளவு ஆதங்கப்படுகிறோம். இதையே நாம் வழி நடந்திருக்கிறோமா? குர்ஆனை படித்திருக்கிறோமா? குர்ஆனை முழுமையாக வாசித்திருக்கிறோமா? ஒவ்வொருத்தர வயசை நீங்க எடுத்து பாருங்க. 30 வயது, 35 வயது, 40 வயது, 45 வயது, 50 வயது, 55 வயது, மரணிக்கிற தருவாய் வயது போய் 60, 70 வயது வரைக்கும் இருக்கிறோம். இப்படி இருக்கிற யாராவது வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவையாவது திருமறை குர்ஆனை ஓதி இருக்கிறோமா முழுமையாக? வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவையாவது திருமறை குர்ஆனை தமிழிலே வாசித்திருக்கிறோமா? அல்லாஹ் கேட்க மாட்டானா? யா அல்லாஹ் எனக்கு அரபி தெரியல, தமிழ்ல 8 தர்ஜுமா வந்துச்சே. நம்ம இப்ப வெளியிட்டு இருக்கிற தர்ஜுமா சேர்த்து 8 தர்ஜுமா தமிழ்ல வந்திருக்குது. சிங்களத்தில் குர்ஆன் தர்ஜுமா இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது, உலகத்தில் பெரும்பாலான மொழிகள்ல இருக்குது. யாராவது சொல்ல முடியுமா? அப்ப தெரிஞ்ச மொழிதானே எடுத்து படித்தோமா? என்ன அர்த்தம்? அப்ப அல்லாஹ் சொன்னது நமக்கு தேவையில்லை, அவனுடைய தூதர் சொன்னது தேவையில்லை. யாராவது ஏதாவது சொன்ன அதை பின்பற்ற. மௌலவி எதையாவது புதுசா சொல்லுவாரா? பலலுவ எங்க ஊர் இருக்குதா? பலலுவ பெரிய பள்ளியில ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கூட்டு துஆவை ஓதிட்டு ஸலவாத் ஓதுவாங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஓதுவாங்களா? இப்படி ஒரு ஸலவாத் கிடையாது. ரசூலுல்லாஹ் இந்த ஸலவாத்தை காட்டி தரல. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதுங்கிற வாசகம் இருந்தாலும் இப்படி ஒரு ஸலவாத்தை ரசூலுல்லாஹ் காட்டி தரல. இந்த ஸலவாத்தை என்ன அந்த பள்ளியில இருக்கவே இல்லை. இப்படி ஒரு தொழுகைக்கு பிறகு கூட்டு துஆவும் மார்க்கத்தில் இல்ல. அந்த பிதத்தை செய்வாங்க. செஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பிதத்தை நாங்கெல்லாம் மதரசால ஓதுற காலத்துல ஒரு மௌலவி ஒரு மௌலவி இருந்தார். அவர் என்ன செஞ்சாரு? நம்ம ஏன் தொழுது முடிச்சிட்டு துஆ ஓதிட்டு சும்மா போகணும், ஒரு ஸலவாத்தை சொல்லுவோமே ஆரம்பிச்சாரு. இன்ன வரைக்கும் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு அவர் ஆரம்பிச்சு விட்டது இன்ன வரைக்கும் ஓதிக்கிட்டு இருக்கிறான். ஒருத்தன் யோசிக்க வேணாம், ரசூலுல்லாஹ் 5 நேர தொழுகைக்கு பிறகு இப்படி ஒரு ஸலவாத்தை ஓதினாங்களா? ரசூலுல்லாஹ் 5 நேர தொழுகைக்கு பிறகு இப்படி ஒரு துஆ ஓதினாங்களா? இப்படி ஒரு கூட்டு துஆ ஓதினாங்களா? ஒருத்தனுக்கு சிந்திக்க வேணாம். என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, மௌலவி தெரியாம சொல்லுவாரா? ஏன் மௌலவி அல்லாவா? மௌலவி ரசூலா? மௌலவிக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா? நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததுதான் தெரியும், வேற ஒண்ணு. எல்லாம் அறிந்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ் தஆலா சொன்னதை நாம ஏற்றுக்கொள்ளணுமா இல்ல கண்டதை பின்பற்றணும்? அப்ப என்ன விளங்கணும் கேட்டா, நம்முடைய வழிகாட்டி அல்லாஹ்வுடைய தூதர். உலக விஷயத்துல அப்படித்தானே பாக்குறோம். உலக விஷயத்துல எப்படி முடிவெடுப்போம்? மார்க்க விஷயத்துல மௌலவி சொன்னா கேட்டு போயிடுறோம், ஆலிம் சா சொன்னா சரின்னு தலையாட்டிடுறோம். எவ்வளவு ஒருத்தி 40 ஜமாத்துட்டு வருவா. இப்ப பொம்பளை ஜமாத்து இருக்குல்ல, ஆம்பளை ஜமாத்தை தாண்டி பொம்பளை ஜமாத்து 3 6 10 8 சொல்லிக்கிட்டு பொம்பளை ஜமாத்துன்னு வந்து தாலிம் புத்தகத்தை வாசிக்க வேண்டியது. அதுல அவ்வளவு கட்டுக்கதை. அந்த கட்டுக்கதையை வாசிச்சு எதையாவது சொல்லி கொடுத்துட்டு போயிருவாள. உடனே அவங்க ஜமாத்துல வந்தவங்க சொன்னாங்க. எப்படி பாக்குறது? முகத்தை மூடிக்கிட்டு வந்தாங்க. என் முகத்தை மூடிக்கிட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்தாங்க. என்ன யோசிக்கணும் நாம? அல்லாஹ்வுடைய தூதரா வந்தாங்க இல்லையே. அப்ப என்ன நினைக்கணும்னு கேட்டா, யார் சொன்னாலும் என்ன ஆதாரம்? குர்ஆன்ல இருக்குதா? ஹதீஸ்ல இருக்குதா? இந்த ஒரு கேள்வியை கேட்டா இந்த ஆதாரம் கேட்கிறானுவ. ஆதாரம் கேட்காம
நீங்க ஒருத்தருக்கு அடிக்கிறீங்க, ஒருத்தவங்களுக்கு அடிக்கிறான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஸ் போயிடுச்சு, போலீஸ்கார உடனே நீ இவனுக்கு அடிச்ச அதனால போ ஜெயிலுக்குள்ள சொல்லுவான, கேஸ போட்டு கோர்ட்ஸ்க்கு அனுப்புவான். கோர்ட்ஸ்ல ஜட்ஜி என்ன கேட்பாரு, இவன் தான் உனக்கு அடிச்சானுங்கிறதுக்கு என்ன ஆதாரம், ஜட்ஜிட்ட கேளு பாப்போம். ஆதாரம் கேட்டுட்டாரு, ஒன்ன தூக்கி உள்ள போடுவான். அப்ப என்ன அர்த்தம், எல்லாவற்றுக்கும் ஆதாரம் வேண்டும். நபிகள் நாயகத்துடைய மரணத்துக்கு பிறகு ஒரு நபித்தோழர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக வீட்டுக்கு வருகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இரண்டாவது கலீஃபா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதி. ஜனாதிபதியை பார்க்கிறதுக்கு ஒரு சாதாரண மனிதர் வருகிறார். வந்து வாசல்ல நின்னு அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்றாரு, ரிப்ளை கிடைக்கல. இரண்டாவது வாட்டி சலாம் சொல்றாரு, ரிப்ளை கிடைக்கல. மூணாவது வாட்டி சலாம் சொல்றாரு, ரிப்ளை கிடைக்கல. அவர் கிளம்பி போயிட்டாரு. போனதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா ஜோலியையும் முடிச்சிட்டு வெளியே வந்து, எங்கப்பா சலாம் சொன்னாரு ஒருத்தர், அவர் யாரு, எங்க அவருன்னு கேட்கிறாங்க. அது அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு தான் வந்தாங்க. சலாம் சொல்லி பார்த்தாரு, நீங்க ரிப்ளை பண்ணல, போயிட்டாரு. போயிட்டாரா, நான் சும்மாவா இருந்தேன், வேலையில இருந்தேன், அவர் வர சொல்லுங்கிறாரு. அவர் வர்றாரு. என்ன அபூ மூஸாவே, உங்க பாட்டுக்கு வந்தீங்க, சலாம் சொன்னீங்க, நான் வேலையில இருந்தேன், அதுக்குள்ள எப்படி கிளம்பி போனீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு அதைத்தான் கற்றுத் தந்தார்கள். என்ன சொல்றாங்க, ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா 3 வாட்டி சலாம் சொல்லுங்க, பதில் கிடைக்கலையா திரும்பி போயிருங்க. நாம் என்ன செய்வோம், 3 வாட்டி சலாம் சொல்லி பார்க்கிறது, ரிப்ளை வரலையா எதையாவது ஜன்னலை தேடுறது, திறந்து எட்டி பார்க்கிறதுக்கு. உள்ள சலாம் சொல்லி பதில் வரலையே, இல்லாட்டி காலிங் பெல் இருந்தா ஒரு 50 தடவை காலிங் பெல் அடிக்கிறது. உள்ள யாராவது தூங்கி இருந்தா எலும்பி திரும்பவும் தூங்குவோம் அந்த பெல்லுக்கு, அந்த அளவுக்கு அடிப்பாங்க. பெல் அடிக்கிறது, கதவை 4-5 தட்டு தட்டுறது, இல்லாட்டி குஷின் பக்கமா போய் கொஞ்சம் எட்டி பார்க்கிறது, பின்னுக்கு யாராவது இருக்காங்களா. 3 வாட்டி சலாம் சொன்னீங்கல்ல, ரிப்ளை வரல, பதில் சொல்லல, அப்ப அவன் ஏதாவது வேலையில இருப்பான், இல்லாட்டி இல்லாமல் இருப்பான். திரும்ப ஒரு ½ மணி நேரத்துக்கு பிறகு வந்து திரும்ப சலாம் சொல்லி பாருங்க. இதுதான் இஸ்லாத்துல வழிகாட்டுதல். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கல ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னு கேட்டா எட்டி பாக்குறாரு. ரசூலுல்லாஹ் ஒரு கையில ஒரு குச்சி வச்சுக்கிட்டு இருப்பாங்க, எடுத்துக்கிட்டு ஓடி வருவாங்க கண்ணுல ஊத்துறதுக்கு. நீ எப்படி எட்டி பாப்ப, வீட்டுக்குள்ள ஒரு பெண்கள் இருப்பாங்க, அவங்க சாதாரண ஆடையில கூட இருப்பாங்க, எட்டி பார்க்கலாமா? அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, ஒருவருடைய வீட்டுக்கு சென்றா நபி வழி என்ன, 3 முறை சலாம் சொல்லுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதை சொல்லி முடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்களா, ஆதாரம் காட்டுங்கறாங்க. என்னன்னா ஆதாரம் கொண்டு வா. இப்ப நாம ஆதாரம் கேட்டா அடிக்க வர்றாங்கல்ல, நாம ஆதாரம் கேட்டா வஹாபிங்கறான்ல, நாம ஆதாரம் கேட்டா விரலாட்டிங்கறான்ல, போய் சொல்லுவா அப்ப விரலாட்டின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுங்களுக்கு, போய் சொல்லுவா அப்ப வஹாபின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுங்களுக்கு, போய் சொல்லுவாப்போம் மற்ற மற்ற வழிகட்ட வேண்டிய பேரை எல்லாம் சொல்லி. இவங்க கிட்டத்தட்ட காவிர் மாதிரியா, எப்படி பேச்சு, இவங்க கிட்டத்தட்ட காவிர் மாதிரியா, குர்ஆன் சுன்னா பின்பற்றுன்னு சொல்ற நாங்க காவிர் மாதிரி, குர்ஆன் சுன்னாவுலே இல்லாத நீ வந்து சஹாபி மாதிரி. என்ன எண்ணம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க ஆதாரம் காட்டுங்க. ஒரு நம்ம காலத்துல இருந்தா என்ன செய்வோம், இப்பயா இருந்தா இந்த குர்ஆன்ல இருக்குங்கன்னு காட்டலாம், இல்ல இந்த புகார்ல இருக்குன்னு காட்டலாம், முஸ்லிம்ல இருக்குன்னு காட்டலாம், கிதாப் இருக்குது. அந்த காலத்துல என்ன இருந்தது, கிதாபு இல்ல. உடனே அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் இருக்கிற சபைக்கு போறாங்க, மதீனா நபித்தோழர்கள் இருக்கிறாங்க, போய் கேட்கிறாங்க, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது நான் இருந்தேன், வேற யாராவது இருந்தீங்களா? சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு எழும்புகிறார்கள், சின்ன நபித்தோழர், நான் இருந்தேன், ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொன்னாங்க. கூட்டிக்கிட்டு வர்றாரு, உமரே ஆதாரம் கேட்டீங்கல்ல, இந்தா இருக்குது ஆதாரம், நான் மட்டும் கேட்கல, இவரும் கேட்டிருக்கிறாரு. உடனே உமர் ரலியல்லாஹு கவலைப்படுகிறார்கள், எனக்கு இந்த சுன்னா தெரியாமல் போய்விட்டது, நபிகள் நாயகம் காட்டிக் கொடுத்த இந்த வழிமுறை நான் வியாபாரம் 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 என்று இருந்த காரணத்தினால் இந்த இஸ்லாத்தினுடைய இந்த வழிகாட்டுதலை நான் மறந்து விட்டேனே, தெரியாமல் போய்விட்டது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கவலைப்படுகிறார்கள். அப்ப என்ன அர்த்தம், மார்க்கம் வந்தா மார்க்கத்தில் எதை செய்தாலும் ஆதாரம் வேண்டும், நபிகள் நாயகம் காட்டி இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். ஆனா உலக விஷயத்துல பார்க்கிறோமே, மார்க்க விஷயத்துல அப்படி பார்க்கலையே. உலக விஷயத்துல பார்க்கிறோமா இல்லையா? ஒரு 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 கடைக்கு போறீங்க, நகை வாங்க போறீங்க, 50,000 ரூபாய் காசை கொடுத்து 1 பவுன் மாலை தாங்கன்னு கேட்கறீங்க. பெண்கள் கடைக்கு போவாங்களா இல்லையா? அவன் 1 பவுனை தூக்கி கொடுத்து முடிய அம்மா 1 பவுனை தந்துட்டாங்கன்னு எடுத்துட்டு வருவாங்களா? உரசி காட்டு, தங்கமா இல்லையா, நான் புரியணுமா இல்லையா, கேட்போமா இல்லையா? அப்ப தங்கத்தை உரசி காட்டினா தான் ஒத்துக்கிறோம், ஆதாரம் கேட்கிறோமா இல்லையா? தங்கமாண்டு எனக்கு நிரூபிச்சு காட்டு. காய்கறி மார்க்கெட்டுக்கு போவாங்க, நம்ம விவசாயம் தானே, சாதாரண பண்டக்காய் வெண்டிக்காய் இருக்குதா இல்லையா, அதை நம்ம வீட்டு பெண்கள் எப்படி வாங்குவாங்க, உடைச்சு பார்த்து தானே வாங்குவாங்க. அதுல பின்பகுதியை உடைச்சு பார்ப்பாங்க, உடைஞ்சதுன்னா சமைக்கலாம், உடையலைன்னா முத்தலு. ஒரு வெண்டிக்காய் வாங்குறதுக்கு இவ்வளவு பெரிய ஆய்வு,
ஒரு முருங்கைக்காய் வாங்குறேன்னா உடைச்சு பார்த்து வாங்குறீங்க, அவ்வளவு ஆய்வு. ஒரு கத்திரிக்காய் வாங்குறேன்னா அது அங்க ஏதாவது கடிச்சிருக்குதா, இங்க ஏதாவது கடிச்சிருக்கிறா, எத்தனை பார்வை பார்க்கிறோம். ஒரு சாரம் வாங்க கடைக்கு போவார் நம்ம ஆளு, போனா ஒரு சாரம் தாங்க தந்து முடிய எடுத்துட்டு வந்துடுறாமா. இது பூட்டு மார்க்கா, இது கிப்ஸா, இது முட்டை மார்க்கா, இது மினிஸ்டர் வாயிட்டா, எத்தனை கேள்வி. எல்லா சாரத்திலும் இது சாயம் போகுமா கேட்பாங்க, கழுவினா சாயம் போகுமா கேட்கிறமே. ஒருத்தன் ஹதீஸ் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாமா, சஹீஹான செய்தியான்னு கேட்டுக்கிறோமா, அல்லாஹ் சொன்னதான்னு கேட்டுக்கிறோமா, குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டுன்னு கேட்டுக்கிறோமா. தங்கத்தை உரசி கேட்கறீங்க, சாரத்தை சாயம் போகுமான்னு கேட்கறீங்க, வெண்டிக்காயா இருந்தா உடைச்சு பாக்குறீங்க, முருங்கைக்காயா இருந்தா உடைச்சு பாக்குறீங்க. இவ்வளவு காரியம் சாப்பாட்டுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு செய்கிறோமே. இதே நேரத்தில் நம்முடைய மறுமைக்காக யாராவது எதையாவது சொன்னால் இது மார்க்கத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்திருக்கிறோமா? இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? நாம் அல்லாஹ்வை அல்லாஹ் சொன்ன மார்க்கத்தில் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அவன் தூதருடைய மார்க்கத்தில் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் அவனுடைய தூதருடைய மார்க்கத்தில் நாம் இல்லை. நீங்க போய் சொல்லி பாருங்க. அல்லாஹ் தஆலாவை திருமறை குர்ஆன்ல சொல்றான், வைதா கீலலஹும் இத்தபியூ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கிய திருமறை குர்ஆனை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் என்ன சொல்லுவாங்களா தெரியுமா? நீங்க போய் சொல்லி பாருங்களேன். குர்ஆன்ல இருக்கு, வாங்க பாப்போம். குர்ஆன்ல இருக்கா? அப்ப எங்க வாப்பா நரகமான்னு கேட்பான். உங்க வாப்பா நரகத்துக்கும் குர்ஆன்ல இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? உங்க வாப்பா நரகமா சொர்க்கமா இல்ல வேற எங்கேயுமாங்கிறத பிறகு பார்த்துக்குருவோம். அது மறுமையில பார்க்க வேண்டியது. அல்லாஹ் சொன்னதை பின்பற்றுவோம் வான்னு கேட்டா உடனே அல்லாஹ் அது அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான் பாருங்க. வைதா கீலலஹும் தபியூ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் சொன்னதை அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் காலு, அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? எங்களுடைய முன்னோர்களை எதில் கண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். என்ன சொல்றாங்களா? எங்க வாப்பா எப்படி வாழ்ந்தாரோ அப்படித்தான் வாழ்வேன். எங்க வாப்பாட வாப்பா கத்தம் கொடுத்தா நானும் கத்தம் கொடுப்பேன். எங்க வாப்பாட வாப்பா கந்தூரி கொடுத்தா நானும் கந்தூரி கொடுப்பேன். எங்க வாப்பா மற்ற மற்ற பாவங்களை செஞ்சா அதை நானும் செய்வேன். தாயத்து போட்டாரு நானும் போடுறேன். பால் கிதாபு வைக்கிறாரு நானும் பால் கிதாபு வச்சிருக்கேன். இத்தனை பாக்குறேன். யோசிச்சு பாருங்க. இந்த நம்ம ஏரியாவில் இருக்கிற மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை பட்டியல் போட்டா 2 புக்கு எழுதலாம் இந்த சைஸுக்கு. அவ்வளவுக்கு செய்யறானா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. புருஷன் கோச்சிட்டு விட்டு போயிட்டான்னு வைங்க, நம்ம பொண்ணுங்க முதல்ல எங்க போவாங்க? ஆலிம் சாட்ட. எதுக்கு? பால் கிதாபு பார்க்கிறதுக்கு. ஆலிம் சா ஊர்ல இல்லைன்னா கடவர தேவாலயம், அவன் இல்லைன்னா அவுக்கன தேவாலயம், அவங்க இல்லைன்னு சொல்லிச்சுன்னா வேற எங்கேயாவது ஒரு தேவாலயம். எதுக்கு? பால் பார்க்கணும். பால் பார்க்கணும்னா என்னத்தை போய் அங்க என்னத்தை அவன் சொல்றான்? ஒரு கிதாபை வச்சுக்கிடுவானா? அரபி தமிழ்ல கைய வையும்பானா? வெப்பீங்களா? இந்த பால் பார்த்தவளே, ஆம்பளையா இருந்தா வேணே, பொம்பளையா இருந்தா வேலை சொல்லியாச்சா? உடனே கேட்டுக்கிறது, முட்கூட்டியே கேட்டுக்கிறோம். 1 நம்பர் ஃப்ராடு பயிலுவேன்னு அர்த்தம். உங்களை அறியாமலே முட்கூட்டி எல்லா தகவலையும் கறந்து வச்சுக்கிட்டு பேச்சோட பேச்சா எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பேசி ஆலிம்சா ஓடி போயிட்டார் என் புருஷன், எவ்வளவு தேடியும் கிடைக்கல, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களே. அவன் கையை வச்சுட்டு உங்க புருஷன் தானே காணாம போயிட்டாரு. ஓ சரியா சொல்லிட்டாரு, அதை நீ தான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்ன, அது அவளுக்கு தெரியல. சொல்லுங்க. அப்ப போகும்போது எப்படி போனார்? கையில் ஒரு பேக் எடுத்துக்கிட்டு கட்ட கை சேட் ஒன்று போட்டுக்கிட்டு அவரை பாட்டுக்கு போயிட்டாரு. திருப்பி சொல்லுவான், இந்த பால் பார்த்தவளே உன் புருஷன் பச்சை கலர்ல சட்டை போட்டுக்கிட்டு கட்ட கை சேட் போட்டு போயிருப்பானே, சரியா போட்டு போன சட்டையை சொல்றாரு. 3 நிமிஷத்துக்கு முன்னாடி நீதாமா அதை சொல்லியிருப்ப. அப்ப என்ன அர்த்தம்? மறைவான ஞானம் அவர்களுக்கு இருக்கிறதா? அடுத்து என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியுமா? சாதாரண லாஜிக்குங்க, சிந்திச்சு பார்க்க வேணாம். இப்படி ஒரு அறிவு மனிதர்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்க்கு தெரிந்த அறிவு அது. இப்படி ஒன்று நடக்கும் என்று தெரிஞ்சிருந்தா மஹிந்த ராஜபக்ச 2 வருஷத்துக்கு முன்கூட்டியே எலெக்ஷன் வைப்பானா? வச்சிருப்பானா? அவன் நான் தோத்து போறேன்னு அவனுக்கு தெரியாம இருந்திருக்குமா? ஏன்னு கேட்டா இந்த நாட்டில் ஆக கூடுதலா மூட நம்பிக்கையை கொண்ட ஒரே ஜனாதிபதி அவன் மட்டும்தான். ஜோசியன் சொன்னதை நம்பி 2 வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷனை வச்சு வீட்டுக்கு போன ஒரே ஆள் அவன். அப்ப யோசிச்சு பார்க்க வேணாம், சாதாரண விஷயம். அப்ப மார்க்கத்தில் எவனெவனோ சொல்வதை முன்னோர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதை பின்பற்றுகிறோமே தவிர நாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை கேட்கவில்லை, அல்லாஹ் சொன்னதை நாம் கேட்கவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வினுடைய வேதத்தை அல்லாஹ்வினுடைய கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கயிறுண்டா என்ன? மதுகபா, ஷாஃபி இமாமா, ஹனபி இமாமா, ஹம்பலி இமாமா, நம்ம பள்ளி ஆலிம்சாவா, மற்றவைகளா? அல்லாஹ்வுடைய கயிறுண்டா எது? திருமறை குர்ஆன். அல்லாஹ்வுடைய கயிறுண்டா எது? நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வழிமுறை. இந்த 2ஐயும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்.
அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், ஏன் தெரியுமா? நீங்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள், அல்லாஹ் தான் உங்களை காப்பாற்றினான். இங்க இருக்கிற அத்தனை சகோதரர்களும் சிந்தித்து பாருங்கள். இதற்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன்? எதை பின்பற்றி கொண்டிருந்தேன்? எதை வணங்கிக் கொண்டிருந்தேன்? நோய் வந்தா டாக்டர்கிட்ட போறதுக்கு பதிலா ஆலிம் சாட்ட போய் தண்ணி மந்திரிச்சுக்கிட்டு இருந்தேன். அல்லாஹ் என்ன காப்பாத்தி இருக்கிறான். டேப்லெட் போடுறதுக்கு பதிலா தாயத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். மன் தால்லக தமீமத்தன் ஃபகத் அஸ்ரக, எவன் தாயத்து தொங்க போடுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான், அவன் முஷ்ரிக்குங்கிறான். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நான் முஷ்ரிக்காக இருந்தேன். முஸ்லிம் என்ற பெயர்ல இஸ்லாத்துக்கு மாற்றமாக இருந்தேன். முஸ்லிம் என்ற பெயர்ல இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டிருந்தேன். அல்லாஹ் என்னை காப்பாற்றி நரகத்தின் விளிம்பில் இருந்த என்னை சொர்க்கத்தின் வாயிலில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சந்தோஷப்படுங்க. இந்த குர்ஆனை மதி செய்யும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் தஆலா இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லும்போது நம்ம மௌலவிமார பார்த்தே கேட்ட மாதிரி ஒரு குர்ஆன் வசனம் என்ன சொல்லி காட்டுறான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா கேட்கிறான், நீங்க போய் ஹதீஸ் நம்புவீங்களா, குர்ஆன் வசனம் நம்புவீங்களா? உனக்கு என்னையா தெரியும்? நான் 7 வருஷம் படிச்சிருக்கேன்பா. நீ 7 வருஷம் படிச்சிருக்கிற, ஆனா ஒன்னும் தெரியல. படிக்காதவர்களுக்கு இன்றைக்கு இதுதான் நேர்வழி என்று தெரிந்து விட்டது. உண்மையா இல்லையா? நேர்வழிக்கும் படிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. முதல்ல என்ன புரிஞ்சுக்கிறேன்னு, நேர்வழிக்கும் அறிவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நேர்வழியை தர்றவன் அல்லாஹ். ஏன் தெரியுமா? அறிவாளிகள் தான் நேர்வழியில இருப்பாங்கன்னா இன்னைக்கு எத்தனை அறிவாளி வழிகேட்டில் இருக்கலாம் பாக்குறோமா இல்லையா? அறிவாளி தான் நேர்வழியில இருக்கணும் விதியா? அது விதி கிடையாது. அப்படின்னா நம்ம நாட்டில் மிகப்பெரிய அறிவாளி ஸ்ரீபவன், நம்ம நாட்டினுடைய உயர் நீதிமன்ற நீதியரசர் ஸ்ரீபவன். அவர் அழகா தீர்ப்பு சொல்லுவாரு, சட்டத்தை எல்லாம் படிச்சு கரைச்சு குடிச்சிருக்கிறாரு. தீர்ப்பை சொல்லி போட்டு வெளியில வரும்போது கும்பிட்டு போறாரா இல்லையா? அவ்வளவு சட்டக்கலை தெரிந்தவருக்கு சிலைக்கு காது கேட்காதுங்கிறது தெரியல தானே, சிலைக்கு ஒன்றும் புரியாதுங்கிறது புரியல தானே. அப்ப என்ன அர்த்தம்? அறிவை கொண்டு இதுதான் நேர்வழி என்பதை அடைய முடியாது. நீங்க யோசிப்பீங்க, படிச்சு ஸ்கூல்ல சேரா இருக்கிறாரு, அவரை வழிகாடுங்கிறீங்க. ஸ்கூல்ல சேரா இருந்தா அவன் நேர்வழியில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்கூல்ல சேருங்கிறதுனால அவனுக்கு இதுதான் நேரான வழின்னு தெரிஞ்சிருமா? ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கிற பாடம் தான் தெரியுமே ஒழிய அல்லாஹ் சொன்னதை பார்த்து அல்லாஹ் சொன்னது கட்டுப்பட்டால் தான் நேர்வழி புரியும். அப்ப என்ன நினைக்க கூடாது, நாம் எல்லாம் விவசாயிகள், நாம அன்றைக்கு விவசாயத்தை பண்ணிக்கிட்டு வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நாம நேர்வழி. ஆனா நமக்கு நம்மளை எதிர்க்கக்கூடியவங்க படிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்களே. அப்ப என்ன புரியணும்னு கேட்டா, படித்தவர்கள் என்பதால் அவர்கள் நேர்வழி என்று அர்த்தம் அல்ல. படிச்சவனுக்கு எல்லாம் நேர்வழி கிடைத்து விடும் என்பதும் அர்த்தம் அல்ல. அபூஜஹலை விட படிச்சவங்களா? அபூஜஹல்ல பேர் என்னங்க? நாம இன்னைக்கு அபூஜஹலுங்கிறோமே, இந்த அபூஜஹலுடைய ஒரு அவன் அபூஜஹல்னா என்ன? ஜஹலுடைய மடமையின் தந்தை என்று அர்த்தம். அபூஜஹல்னா பொருள் என்ன? மடமையின் தந்தை, மடையன் என்று அர்த்தம். எந்த தாப்பனாவது தண்ட பிள்ளைக்கு மடையன் என்று பேர் வைப்பானா? வைக்க மாட்டான் தானே. உங்க புள்ளோட பேர் என்ன? 1 நம்பர் மடப்பைய, இப்படி பேர் வைப்போமா? இப்படி யாரும் பேர் வைக்க மாட்டோம். அவன் தகப்பனார் என்ன பேர் வச்சிருந்தார்? அபுல் ஹக்கம். அவன் ஞானத்தின் தந்தை, அறிவின் தந்தை என்று பேர் வச்சிருந்தாரு. ரசூலுல்லாஹ் இஸ்லாம் தான் அவனை அறிவின் தந்தையா, அறிவின் தந்தை என்று பேரை வச்சுக்கிட்டு சிலையை வணங்கிக்கிட்டு இருக்கிற உனக்கு என்னடா அறிவு இருக்குது? அறிவென்பதே இஸ்லாம் தான் அறிவு. அறிவுண்டா எது அறிவு? சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய படித்த அறிவாளிகள் சிலையை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். படிக்காத பாமர மக்கள் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அல்லாஹ் மட்டும்தான் வணங்க வேண்டும், சிலை வணக்கம் கிடையாது, ஷிர்க் பித்அத் கிடையாது, அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் கேட்போம் என்று இருக்கிறோமே, அதுதான் நேர்வழி. இப்படி அறிவாளிகள் நாங்கள், எங்களுக்கு தான் நேர்வழி தெரியும் என்று பேசுபவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கேட்கிறான், குல் நபியே நீங்கள் அந்த மக்களிடத்தில் கேளுங்கள், அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்க மார்க்கத்தை அல்லாஹ்க்கு பாடம் நடத்துறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்க்கே பாடம் நடத்த பாக்குறீங்களா? இந்த கதைத்தானே செய்ய பாக்குறாங்க. இஸ்லாத்தை சொன்னா அது நமக்கு விளங்காது. குர்ஆன் சொல்லி பாருங்க, குர்ஆன் புரியாது, குர்ஆன் புரியாது. ஆனா தாலீம் கிதாபு புரியுமா? என்னதான் குர்ஆனை பள்ளியில வாசிக்க போனா அடிப்பான், தாலீம் கிதாபை வாசிச்சா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன சொல்ல வர்றான்? அல்லாஹ் இறக்கிய குர்ஆன் நமக்கு விளங்காதான், ஆனா ஜக்கரியா மௌலானா எழுதிய தாலீம் விளங்கிருமா. அப்ப என்ன சொல்ல வர்றான்? அல்லாஹ்க்கு விளங்கப்படுத்த தெரியல, ஜக்கரியா மௌலானாக்கு நல்லா விளங்கப்படுத்த தெரியும். அதைத்தானே சொல்ல வர்ற. அல்லாஹ் சொன்னதை கேளுன்னா ஷாஃபி இமாம் சொன்னதை தான் கேட்போம். அப்ப அல்லாஹ்க்கு எது நேர்வழிங்கிறத சொல்ல தெரியல, ஷாஃபி இமாமுக்கு நல்லா சொல்ல தெரியும். அப்படி சொல்ல வர்றியா? சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப சிந்திச்சு பாருங்க,
அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த வழியை காட்டுகிறான் என்று சொன்னால் இதுதான் நேர்வழி. மூமின்களுடைய பண்பு என்ன? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான், இன்னமா கான கௌலல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும். அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்வதற்கு அவர் பிரச்சனை வருதா, மார்க்க பஞ்சாயத்து வருதா, வாங்க தீர்ப்பு சொல்லுகிறோம் என்று அல்லாஹ்வின் பக்கமும் அவன் தூதர் பக்கமும் அவர்கள் அழைக்கப்பட்டால் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம். என்ன சொல்லுவாங்களா? யகூலு சமிஅனா வ அதானா. அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம், அவ்வளவுதான், வாங்க அல்லாஹ் சொன்னதை சொல்றோம், அவன் தூதர் சொன்னதை சொல்றோம் என்று கூப்பிடும்போது, அப்படியா அல்லாஹ் சொன்னா நாங்க ஏற்றுக்கிறோம், அவன் தூதர் சொன்னால் ஏற்றுக்கொள்வோம் என்று கட்டுப்படுவார்கள். யார் கட்டுப்படுவா? மூமின்கள் கட்டுப்படுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே இறக்கி இருக்கிறான். எப்படி இறக்குகிறான்? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். நபியே, இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் பூரணப்படுத்தி விட்டோம், மார்க்கம் பூரணமாயிடுச்சு. இந்த குர்ஆன் வசனத்தை ஒரு ஃபாதிரியார் பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வர்றாரு. உமரே, உங்க குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனம் மட்டும் எங்க பைபிள்ல இறங்கி இருந்தா நாங்க அந்த டேட்டை விழா கொண்டாடி இருப்போம், பெருநாள் ஆக்கி இருப்போங்கிறாங்க. அது என்னங்க வசனம் அப்படின்னு கேட்கிறாங்க. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, இஸ்லாத்தை தான் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறானே, அந்த வசனம் தான் எவ்வளவு ஒரு முக்கியமான வசனம் தெரியுமா? ஏன் சொல்றாரு தெரியுமா? இப்படி ஒரு வசனம் பைபிள்ல இல்லாதனால தானே கண்டவனும் பைபிள்ல கைய வச்சுட்டான். குர்ஆன்ல இந்த வசனம் இருந்ததுனால யாரும் குர்ஆனை மாற்ற முடியவில்லை, இஸ்லாத்தை திரிக்க முடியவில்லை, இஸ்லாத்தை அழிக்க முடியவில்லை. சொல்லி முடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அது எப்பொழுது இறங்கியது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா பெருவழியில் இருக்கும்போது இந்த வசனம் இறங்குகிறது. முஹம்மதே, இந்த மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன், இந்த மார்க்கத்துக்குள்ள யாரும் புதிதாக ஒன்றை கொண்டு வந்து மார்க்கமாக செய்ய வேண்டிய தேவை கிடையாது, எது எது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் கற்று தந்து விட்டேன், அல்லாஹ் சொல்லி தந்துட்டான். நம்ம பணி என்ன? மூமின்களுடைய பணி என்ன? அல்லாஹ் சொன்னதை கேட்க வேண்டும், அவன் தூதர் சொன்னதை கேட்க வேண்டும். அப்ப நல்லா மனசுல வச்சுக்கிறீங்க, ஆரம்பமாக நாம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற நேரத்தில் பட்டி தொட்டி எங்கும் இந்த ஜமாத் செய்கிற பணி என்ன தெரியுமா? தௌஹீதை எத்தி வைப்பது. தௌஹீது தான் முதல், அதுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம். இதுதான் வழிகாட்டுதல் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இந்த நேர்வழி தெரியாம நீங்க வாங்க இஸ்லாம் கூறும் கல்வி, இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்க்கை, எதை நீங்க படிச்சு கொடுத்தாலும் இந்த நேர்வழி இல்லாம குடும்ப வாழ்க்கை தெரிஞ்சு என்ன செய்ய? இந்த நேர்வழி இல்லாம கல்வி வந்து என்ன செய்ய? அப்ப மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், நான் சாகிற வரைக்கும், மரண தருவாய் வரைக்கும், மவுத்தாகிற நேரம் வரைக்கும் என்னுடைய ஏகத்துவம் தான் என்னுடைய கொள்கை. அல்லாஹ் சொன்னா கேட்பேன், அவன் தூதர் சொன்னா கேட்பேன். இந்த இரண்டை தாண்டி நான் மவுத்தாகிற வரைக்கும் வேறு எதையும் பின்பற்ற மாட்டேன். மரணம் என்பது ரொம்ப கொடுமையானது, ரொம்ப கொடூரமானது. மரண தருவாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், மரணித்தவுடன் ஜனாசாவை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஜனாசாவின் கண்கள் செங்குத்தாக எதையோ பார்த்து கொண்டிருப்பதை போன்று குத்தி வைக்கப்பட்டதாக இருக்குமே, நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆமா யா ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கிறோம். அது ஏன் தெரியுமா? ஒருவனுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு அந்த உயிரை எடுத்துக்கொண்டு செல்லுகிற நேரத்தில் அவன் பார்க்கிறான், உயிரை எடுத்துட்டு போகல என்ன உயிர் போகுதே என்று பார்க்கிற பார்வைதான் அப்படியே செங்குத்தாக நிற்கிறது. அவ்வளவு கொடுமையானது. அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் எல்லாம் அருகிலே இருக்கிறீர்கள், உங்களை விட அருகிலே நான் இருக்கிறேன். ஒருவன் மரண தருவாயில் இருந்தால் அவனுடைய உயிர் எங்க இருந்தாலும் கைப்பற்றப்பட்டு விடும். அப்ப நினைச்சுக்கிறீங்க, நாம் மவுத்தாகிற நேரம் நாளை மரணிக்கலாம், நாளை மறுநாள் மரணிக்கலாம், 50 வயதில் மரணிக்கலாம், 40 வயதில் மரணிக்கலாம், எப்பொழுது வேண்டுமென்றாலும் மரணம் நம்மை வந்தடைந்தே தீரும். அந்த மரணம் நம்மை சந்திக்கிற நேரத்தில் மரணத்தை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நான் தயார். அல்லாஹ் தஆலா யாரை பின்பற்றினார் என்று கேள்வி கேட்பான். முகமது நபியை என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். சொல்ல முடியுமா இல்லையா? அந்த நம்பிக்கை இருக்கணும். ஆகவே இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் மாத்திரம் பின்பற்றி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.